அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் இந்த பொடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இதில் நீங்கள் கருவேப்பிலை சாதமும் செய்யலாம். இந்த பொடி வந்து ரொம்ப செஞ்சு வைக்காதீங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை வாசம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இதில் நல்ல பெரிய கைப்பிடியாக 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதை ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. அதோட ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது நமக்கு போகணும். இங்கே பாருங்கள், ஈரப்பதம் போயிடுச்சு, கலர் சேஞ்சும் ஆகலை. இது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். அதே பேனை எடுத்திருக்கேங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கரிஞ்சிரும், நல்லா இருக்காது. நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்க்கலாம் அதுக்கு பதில். கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சுங்க, நல்லா வாசம் வருது. இதையும் நம்ம அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து மிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 மிளகா எடுத்திருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க. உங்கள் மிளகா எவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 7 மிளகாலேருந்து 6 மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம், நான் சொல்கிற அளவுக்கு. நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம், நான் கருப்பு எள் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த எள் இருக்கோ அதே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வெடிச்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வெடிச்சு வந்துட்டுருக்கு. இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாங்க. மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், இந்த சைஸ் போதும். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலே கொஞ்சம் வறுத்துடலாம். இதை வறுபட்டுச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாங்க. எல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றியாச்சு. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் நான் அரைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, நமக்கு கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.